வெல்கம் டு நம்ம சேனல். அன்பு உங்கள் கணேஷ். எல்லாத்துக்குமே ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். என்ன சார் ஆயுத பூஜை எல்லாமே ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் சார், வெறித்தனமாக படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. சரி, வேறு வழியில் மக்களே, நான் படித்து தான் ஆகணும். ஏன்னா இன்னும் 15th 16th அக்டோபர் அப்படின்னா இன்றைக்கி 4th ஒரு 11 நாள் தான் இருக்கும் கரெக்டாக. ஸோ IBS ப்ரிலிம்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து சரியான வேக்கன்சி. நீங்கள் இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் கூட இந்த மாதிரிலாம் வேக்கன்சி வராது. சரியான வேக்கன்சி இருக்குது. அது ஆல் இந்தியா லெவல் காம்படிஷன் அப்படிங்கிறப்ப நமக்கு தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ வேக்கன்சி அப்படின்லாம் நம்ம நிறையா வேக்கன்சி ஃபில் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லியுமே படிங்க, இன்றைக்கும் படிங்க, தப்பு கிடையாது. எங்கள் வீட்டிலே தான் சின்ன வயசில் தான் புக்குக்கு பூஜை பண்ணிட்டோம், பொட்டு வச்சாச்சு, நாளைக்கு தான் வச்சு படிக்கணும் அப்படிலாம் எங்கள் அம்மாவெல்லாம் ஏமாற்றிருக்கேன். இப்போயும் அப்படி நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்காதீங்க. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் படிக்கலாம், புக்கையாச்சும் பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட மொபைலில் ஏதாச்சும் வீடியோ பாருங்கள், டூபிள் செஷன் பாருங்கள், கேட்டன்ஷன் பாருங்கள், இல்லைனா மார்க் எடுத்து போட்டு பாருங்கள். ஏதாச்சும் ஒன்று 1 மணி நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட். இல்லை சார் நான் பொன்னியின் செல்வன் பார்க்கலான் இருக்கேன்னா கூட போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. போயிட்டு வந்துட்டு திருப்பி ஒரு 1/2 அன் ஹவர் 1 மணி நேரம் படிச்சுட்டு மட்டும் தூங்குங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் மோட்லலாம் ரொம்பலாம் இருக்கக்கூடாது. ஒரு 2 மணி நேரமாச்சும் படிங்க. மிச்சம் ஒரு ஈவினிங் மேலே ஏன்னா ஒரு ஹாஃப் மட்டும் ஜாலியாக இருந்துக்கோங்க. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீயாகவும் படிக்கிறது நல்லது, ஓகே? ஏன்னா IBS ப்ரிலிம்ஸ்க்கு ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு வார்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் குவான்ஸுக்கு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் வந்து இன்றைக்கான ஆஃபர் வந்து 777 போட்டிருக்கோம். ஃபஸ்ட் டைம் இந்த ஆஃபர் போட்டிருக்கோம். இந்த மெகா லைவ் கிராஷ் கோர்ஸில் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்துடும். நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து, அதாவது கிளர்க் மெயின்ஸ் முடிஞ்சதுலேருந்து IBBS PO SBI POக்கான கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் ப்ரிலிம்ஸ்க்கும் இருக்குது, நிறையா மெயின்ஸ்க்கு இருக்க போது. அந்த ஷெடியூல் பற்றி நான் வீடியோஸ் போட்டிருப்பேன், பாருங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பக்காவாக ஷெடியூல் போட்டிருக்கு. நம்ம ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட இந்த டேட் இந்த டைமில் என்னென்ன கிளாஸ் போகுது அப்படின்னு பக்காவாக ஷெடியூல் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு, உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியாஸ் கிடைக்கும் எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு. நிறையா டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங், இங்கிலீஷ்க்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் முதற்கொண்டு அதை ஷெடியூல் ஆட் ஆகுது. நிறையா கேஸ்லெட்ஸ் எல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும், மெயின்ஸ் லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மக்களே, இந்த ஒரு 11 நாள் வந்துமே கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 மார்க் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். நீங்கள் காலையில் எடுங்க, சாயங்காலம் எடுங்க, அட்லீஸ்ட் 1 மார்க் எடுக்கணும் மினிமம். இல்லை சார் நான் 2 மார்க் எடுக்கிறேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது, 1 மார்க் எடுக்கணும். அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து எதுலனாலும் வாங்குங்க, எதுனாலும் கையில் வச்சுருப்பீங்களே. ஒரு சில பேர் இந்த டெஸ்ட் இந்த வெப்சைட் வச்சுருப்பீங்க, ஒரு சில பேர் இதோட வச்சுருப்பீங்க. உங்களுக்கு எந்த வச்சுருக்கீங்களோ அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து ஒரு செட் ஷோராக எடுக்கணும். நம்ம இதுலேயும் மார்க் டெஸ்ட் இருக்குது மக்களே. KRLogics ஆப்லேயும் ஆலிவ் போர்டோட மார்க் டெஸ்ட் டிட்டோவாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எதுவுமே அந்த KR கோடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டுமில் செஷன் வந்து நான் வந்து ஒரு 5 மார்க் வந்து எக்ஸாக்ட் IBS PO லெவலில் பிளான் பண்ணியிருக்கேன் எக்ஸாமுக்கு முன்னாடி. ஏன்னா உங்களுக்கு SBI JO வருது, வேறு என்ன வருது, SBI PO வருது. அப்படின்னா IBS PO லெவலில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 மார்க் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் பிளான் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க. மேபி நான் ஒரு மார்க் மட்டும் சைட்டில் இருந்தே போகிறேன், ஓகே? ரியல் மார்க் மாதிரி போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி. ஸோ அது ஃபுல் மார்க் இருக்கும் மக்களே, 35 கொஸ்டினுமே இருக்கும். நம்ம ஆப்லேயுமே ஒரு 5 மார்க் பிளான் பண்ணியிருக்கோம் பிஃபோர் IBS PO எக்ஸாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஷுவராக வந்து ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பேட்டர்ன் ஐடியாஸ் தெரியும். நிறைய பேர் என்ன என்கிட்ட கேட்டாங்க, சார் IBS PO அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டஃப்பாக இருக்குமா சார், எல்லாமே DAயாக இருக்குமா, சிம்பிளிஃபிகேஷன்லாம் வராதா? அப்படி கிடையாது. ஷோராக இந்த உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுவீங்க இல்லையா, சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரீஸில் மினிமம் 10 மார்க்ஸ் ஷோராக வரும். மேக்ஸிமம் 15 மார்க்ஸ் வந்தால் நம்மளுக்கு, எனக்கு தெரிஞ்சு 15 மார்க்ஸ் வர சான்ஸ் இல்லை. ஏன்னா நீங்கள் கிளர்க்கு அப்படின்னா ஒரு 15 to 20 மார்க்ஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க, 20 மார்க்ஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. நான் மேக்ஸிமம் நான் சொல்கிற பேட்டர்ன் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். எல்லா எக்ஸாம் முடிக்க முன்னாடி நான் அந்த மாதிரி போடுவேன் இல்லையா. ஸோ நான் என்னோட கெஸ் படி மினிமம் 10 மார்க்ஸ் வரும். அதே மாதிரி DAயில் வந்து 2 செட் வரும். ஸோ ரெண்டுமே கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும், பயப்படாதீங்க. எப்படி அப்படின்னா டிஃபரன்ஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும் மக்களே. 1 செகண்ட்ருங்களேன். 1ல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பேராமீட்டர் இருக்குது அப்படின்னா மேலில் 30 கொடுத்துருப்பாங்க, ஓகே? டோட்டல் வந்து சம்திங் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த ஃபீமேலை வந்து டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிராஃப் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், மேபி 2 செட்டில் வந்து ஒரு வந்து இந்த மாதிரி இருக்கும், ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நான் சொல்கிறது ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது மக்களே. DA நினச்சி நிறைய பேர் பயப்படுறீங்க மார்க்கில் பார்த்துட்டு. நான் டுமில் கொண்டு வருவேன் பார்த்தீங்களா, மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருக்கும். 2 செட் ஷாராக வரும், ஷார் செட்டாக 2 செட்டு வரும். ஸோ DAயில் வந்து 10 மார்க் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ என்ன கேஸ்லெட்ஸ் வருமானு கேட்டால் கேட்கலாம் மக்களே.
2 செட் கொடுத்துட்டு இன்னொரு ஒரு செட் கேஷ்லெட் கேட்டு 35 மார்க் முடிச்சு விடலாம். ஆர்எல்ஸ் இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் சம்மில் வந்து ஒரு 12-13 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆர்எல்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் வந்து டேட்டா சஃபிஷியன்சி கேட்கலாம். ஆல்ரெடி IBPS PO டேட்டா சஃபிஷியன்சி ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டேட்டா சஃபிஷியன்சி வருமானு கேட்டால் எஸ் வரும், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். நிறையா கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணியிருப்பேன் இல்லையா, டேட்டா 1 சஃபிஷியண்டாக டேட்டா 2 சஃபிஷியண்டாக அப்படின்னு. பட் அது வந்து லீஸ்ட் பாசிபிள். பட் நான் ஷார்ட்டாக இந்த 10 மார்க் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா நம்ம டிஐ மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இந்த 10 மார்க் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இந்த 10 மார்க்கில் வந்து நம்பர் சீரிஸ் மிஸ் பண்ணிட்டேன், ராங் நம்பர் மிஸ் பண்ணிட்டேன் கூட வெயிட்டேஜ் குறைஞ்சிரும், உங்கள் ஓவராலில் குறைஞ்சிரும். ஸோ ஷோராக அதில் 10 மார்க்ஸ்க்கு டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டுமில் செஷன் பாருங்கள். நீங்கள் மார்க்லேயே டெய்லி அட்டன் பண்ணுவீங்க இல்லையா, அதில் 10க்கு 10 அடிக்க முடியுதான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. அடிக்க முடியல அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் மாதிரி, அதாவது கையில் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ கிடைக்காது அப்படின்னு எதுவுமே இல்லை. டெலகிராம் குரூப் இருக்குது, நம்ம குரூப்லேயே நிறையா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பிடிஎஃப்லாம் போட்டிருப்பேன். நிறையா கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டாப் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னாலே நிறையா கிடைக்கும் மக்களே. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் டெய்லியுமே ஒரு 30 ஆச்சும் டச்சில் இருங்க. ஓகே, நம்பர் சீரிஸுமே ராங் நம்பர் நிறையா எடுத்து போட்டு பாருங்கள். ராங் நம்பர் நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா அது டஃப் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஒரு எக்ஸாம் முன்னாடி ஒரு 500 சம்மாச்சும் ஒரு மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அட்லீஸ்ட் ஒரு 500 ராங் நம்பர் கண்டிப்பாக. சரி மக்களே, ஸோ இது முடிச்சுட்டு ஷாராக நமக்கு அப்ளிகேஷன் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். பட் எனக்கு ஒரே ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா நிறையா பேர் இப்போ அப்ளிகேஷன்ஸ் நல்லா பண்ணுறீங்க. பட் எக்ஸாமில் வந்து ஒரு 5 to 6 கொஸ்டின் வந்து நமக்கு ஷாராக நீங்கள் அடிச்சே ஆகணும் மக்களே. அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். 10 out of 10 யாருமே அடிக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் ஆச்சும் டார்கெட் அடிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது. ஐயோ நான் ஃபுல்லாமே 35க்கு போடணும் அப்படின்னு குவான்ஸில் அப்படி செட் பண்ண வேணாம். IBPS PO பொறுத்த வரைக்கும் ஒரு 28+ போட்டாலே கண்டிப்பாக குட் அட்டெம்ப்டாக இருக்கும். ஏன்னா பாருங்கள், கண்டிப்பாக எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம ரிவ்யூ கேட்குறப்பலாம் சார் டிஐ கஷ்டமாக இருந்துச்சு சார், அப்ளிகேஷன்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு சார். ஸோ எல்லாரோட குட் அட்டெம்ப்டே கண்டிப்பாக IBPS PO SBI PO வரப்போ லாஸ்ட் இயர்லாம் ஒரு 17-18 தான் இருந்துச்சு மெயின்ஸ்லேயே, ப்ரிலிம்ஸ்லேயே. ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது. இப்போ சார் 35 என்ன போடணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சார் எனக்கு டிஐ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, மார்க்கில் போட என்னால் போடவே முடியல. ஸோ 3 செட்டு கேட்குறான் அப்படின்னா 2 செட்டு நார்மல் லைன் கிராஃப், மிக்ஸ்டு கிராஃப் ஆர் ஒரு கேஷ்லெட் டிஐ அப்படின்னா ஷுவராக ஒன்று ஈஸியாக இருக்கும், இன்னொன்று ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக நம்ம அந்த கேஷ்லெட்டையும் இன்னொரு டியோ ஸ்கிப் பண்ணுற மாதிரி மார்க்கில் இருக்கலாம். பட் அதனால் நீங்கள் ஃபீல் அப் பண்ணக்கூடாது, இதுதான் ரியல். ஓகேவா? ஸோ ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிளாங்காக PO ப்ரிலிம்ஸ்க்கு போயிடாதீங்க. ஓரளவு இந்த மாதிரி ஐடியாஸோடு போங்க. இதில் வந்து நம்ம ஒரு 10 மார்க்ஸ் அடிக்கணும், இதில் வந்து ஒரு 8 மார்க்ஸ் அடிக்கணும், இதில் வந்து ஒரு 7 or 6 மார்க் அடிக்கணும், ஆர்எல்ஸ் டேட்டா சஃபிஷியன்சி கேட்டாங்கன்னா ஒரு 2 மார்க் அடிக்கணும். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து 35 out of 35 சென்டம் போடணும், சென்டம் அடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கில் வந்து கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஒருவேளை நம்ம மார்க்கில் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வருதுன்னா ரியல் லைஃப்பில் ரியல் எக்ஸாமில் கண்டிப்பாக அதோட கூட தான் வரும். ஏன்னா மார்க் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் யோசிக்காங்க. அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கஷ்டமாக பண்ணிட்டோம் அப்படின்னா ரியலில் ஈஸியாக அடிச்சிடலாம் மக்களே. ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. இன்றைக்கி டுமில் செஷன் வந்து நான் இன்றைக்கி காலையிலே பூஜை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண வச்சிட்டாங்க மக்களே. இந்த வீடு, லேப்டாப்பு, டிவி எல்லாமே தொடச்சனால காலையில் லைவ் வர முடியல. நான் ஈவினிங் கொண்டு வரேன். ஓகேயா? ஸோ தேங்க்ஸ் மக்களே. டெலகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுறேன், நம்ம அஃபிஷியல் டெலகிராம் குரூப்பில். ஸோ நம்ம கிராஷ் கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் எனக்கு ஆஃபர் போட்டிருக்கோம் இல்லையா, செக் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் 999 இருந்துச்சு. ஸோ மார்னிங் 799 or 77 இருக்கும். ஐ எம் நாட் ஷோர், 2 ப்ரைஸில் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. 20 rupees டிஃபரன்ஸ். மேபி இது மாறிடும் நினைக்கிறேன் லேட்டர் ஈவினிங். இப்போதைக்கு ஸ்டில் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு காமிக்கும். பட் நல்ல ப்ரைஸ் தான், யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது குறையாது மக்களே. ஏன்னா நம்ம PO கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே மெயின்ஸ் கொண்டு போகிறப்ப BO கிராஷ் கோர்ஸ்க்கு மட்டும் 499 போட்டிருக்கோம். செப்பரேட்டாக கூட வாங்கிக்கலாம். POக்கு மட்டும் SBI PO IBPS PO லெவலில் இருக்க போது கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் குறையாது. மேபி எல்லா எக்ஸாம் முடிச்சுட்டு ஜானுக்கு மேலே வேணால் மினிமம் ஒரு 699 ஆகுமே தவிர கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் குறையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து சார் 699 ஆஃபர் வருமானு கேட்டீங்க. கண்டிப்பாக வராது. ஏன்னா அதுக்கு நாங்கள் GST 18 பே பண்ணணும், ஸ்ட்ரீமிங் காஸ்ட் பே பண்ணணும், ஆலிபோர்டுக்கு அவங்க டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ். கண்டிப்பாக குறையாது. இது வேண்டி கண்டிப்பாக 999 இன்க்ரீஸ் ஆகும். பட் கண்டிப்பாக குறையாது, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் மக்களே, பை பை. நீங்கள் என்ன இருப்பீங்க தீபாவளிக்கு நல்ல ஆஃபர் போடுவாங்கன்னு, தீபாவளிக்கும் இந்த கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸ் தான் இருக்கும், 788. ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை.
என்ன சொல்லேன்னா இந்த கிராஷ் கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த 499க்கு எக்கச்சக்க வீடியோஸ் கொடுக்குறோம். 120க்கு மேலே வீடியோஸ் கொடுக்குறோம். இந்த இதில் வந்து ஒரு ஆல்ரெடி நம்ம எடுத்த ஒரு 300 வீடியோஸ் மேலேயே இருக்கும். ஸோ இதுவும் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை.